பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கிருபையாக நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். தம்முடைய இல்லத்திலே குடும்பமாய் அமர்ந்து இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகின்ற பொழுது உம்முடைய நிறைவான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் உம்முடைய பிள்ளைகளோடு எப்பொழுதும் இருப்பதாக. ஆராதனையின் ஆரம்பம் முதல் நிறைவு மற்றும் தூய ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் அருமரட்சகர் மேய்ப்பருமாகிய இயேசுவின் வழியாய் தாழ்மையோடு வேண்டல் செய்கிறோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமேன். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவரை போற்றும் வண்ணமாக கிறிஸ்து சபை பாமாலை பாடல் புத்தகத்திலே 366வது பாமாலை, அருள் நிறைந்தவர் பூர்ண ரட்சகர் தேவரீரே, ஜெபத்தை கேட்கவும் பாவத்தை நீக்கவும் பரத்தில் சேர்க்கவும் வல்லவரே என்கிற பாடலை இந்த ஆராதனைக்கு ஆரம்ப பாடலாக நாம் யாவரும் இணைந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை போற்றுவோம். வாருங்கள். ஆராதனை முறை ஒன்றை பின்பற்றி ஆராதனை நடைபெறும். நாம் மாறி மாறி வாசிப்போம். கர்த்தரின் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் பேச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளை சுத்தப்படுவனும் இதயத்தில் மாசலாக இருந்து தன் ஆத்துமாவை மறைக்க ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவனே, அவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு நமக்கு முன்பதாக வைத்த அவருடைய நியாயப்பிரமாணங்களை நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய வசனத்திற்கு செவிகொடாமல் போனோம். ஆனாலும் நமது தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு.
தேவனை கேட்கும் வழிகள் நொறுங்குண்டாகினான். தேவனை நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை பழக்கணியே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இல்லத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் இருந்து என் தகப்படத்திற்கு போய் தகப்பனை பலத்துக்கு விருந்தமாகும் உமக்கு உன்னதாகவும் பாவம் செய்கிறேன். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் ஒரு சமூகத்தில் பிரதியாய் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுளின் அளவிலான தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவருடைய சன்னதியிலே மறைக்காதபடிக்கு இந்த நேரத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கிடுவது நமது விசேஷ கடமையாம். ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த மனதோடும் பரம கிருபாசனையில் என்னோடு கூட சேர்ந்து முழங்கால் படியிட்டு பொதுவான பாவரிக்கை சொல்ல உங்களை பணிவாய் வேண்டிக் கொள்கிறேன். முழங்கால் படியிட்டு ஜெப நிலையில் இருந்த வண்ணமாக நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இறங்கி நடந்தோம். உடைய பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவை செய்யாமல் செய்யத்தகாதவரை செய்து வந்தோம். எங்களுக்கு சொல்லுகையிலே ஆண்டவரே, நீர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்காக செய்த வாக்குத்தத்தத்தின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளி அனைவருக்கு வேண்டும். தப்பிதங்களை அறிக்கைகள் பொறுமையாயும் பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகளை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் எங்களுக்கு கருணை செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளி நம்முடைய வாழ்வை சிறுவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியும் கிருபையும் தேற்றலை நமக்கு தந்தருவாராக. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. அமர்ந்திருந்து இந்த நாளுக்குரிய திருமறை பாடத்தை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் மீகா 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை. மீகா 4ஆம் அதிகாரம். ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனில் இருந்து வேதமும் எருசலேமில் இருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயம் தீர்த்து தூரத்தில் உள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்ளுவார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள். நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடப்போம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே நான் நொண்டியானவளை சேர்த்து தள்ளுண்டவளையும் தீங்கு அனுபவித்தவளையும் கூட்டிக் கொண்டு நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சியோன் பர்வதத்திலே இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாய் இருப்பார் என்பதே. வாசிக்க வேண்டிய முதலாம் வேத படம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. 85ஆம் சங்கீதத்தை நாம் முறையாக வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோப்பின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது ஜனத்தின் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவத்தை எல்லாம் மூடினீர். உமது உக்கிரத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினீர். எங்கள் ரட்சிப்பின் தேவனே, நீர் எங்களை திருப்பிக் கொண்டு வாரும். எங்களிடம் உமது கோபத்தை ஆரப்பண்ணும். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? உமது ஜனங்கள் பேர் பயந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப ஒப்பிக்க மாட்டீரோ? கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருள் செய்யும். கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய ஐஸ்வர்யமானவர்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்களும் அதிகரிக்க திரும்பாதிருப்பார்களாக. நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாய் இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது. கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் சமாதானம் ஒன்றையொன்று முத்தம் செய்யும்.
சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவர்களின் வழியிலே நம்மை நிறுத்தும். தொடர்ந்து நற்செய்தி வேத பாடத்தை நாம் படிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் தொடங்கி 49ஆம் வசனம் வரை. லூக்கா 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் முதல். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அவர்கள் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதற்கு ஏதாயிரம் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன்கூட்டு துணிக்கையும் அவர்களுக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவர்களெல்லாம் நிறைவேற வேண்டியது என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார் என்பதே. பாடம் முடிந்தது. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சில மணித்துளிகள் உள்ளத்தின் ஆழத்தை திறந்து ஆண்டவரை நாம் ஆராதனை செய்வோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், நாம் நிர்மலமாகாமல் இருப்பது தேவனுடைய சுத்த கிருபை. இந்த நெருக்கமான காலங்களிலும் நாம் நிர்மலமாகாமல் இருந்தோம் என்று சொன்னால் அது தேவனுடைய கிருபை என்பதை உணர்ந்து பார்த்து எங்களோடு கூட இணைந்து இந்த பாடலை பாடும்படியாக உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். நான் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் என் ஆண்டவருடைய சுத்த கிருபை என்பதை உணர்ந்து இந்த காலவேளையிலே அவரை துதித்து பாடும்படியாய் உங்களை அன்போடு கூட அழைக்கின்றேன். காலையில் எழுவதும்
இருப்பது கிருபையே. அக்கினி நடுவிலே என்னை எதிர்த்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. ஆழியின் நடுவிலும் சீடும் புயலிலும் நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் உம்முடைய கிருபை என்று சொல்லி உணர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? அக்கினி நடுவிலே என்னை எதிர்த்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் என்னுடைய கிருபையே. அக்கினி நடுவிலே என்னை எதிர்த்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. ஆழியின் சீடும் புயலிலும் நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் உம்முடைய கிருபை என்று சொல்லி நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. தேவன் கிருபையே, தேவன் கிருபையே, தேவன் கிருபையே. கவலைகள், கஷ்ட நஷ்டங்களிலே கிறிஸ்துவுடைய கைக்கு என்னை விலக்கி காப்பது தேவனுடைய கிருபை என்பதை உணர்ந்து துதித்து பாடுவோமா? ஆட்சியை தேசியை என்னை அரவணைத்ததும் மாபெரும் கிருபையே, எங்கள் தேவனின் கிருபை என்று சொல்லி இந்த காலவெளியிலே உணர்ந்து அவரை துதித்து பாடி வருவோமா? கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில் கஷ்ட நஷ்டங்களில் கைக்கு விலக்கி காப்பதும் ஆற்றின் தேற்றியே அரவணைத்திடும் ஆற்றின் தேற்றியே அரவணைத்திடும் மாபெரும் கிருபையே. எங்கள் தேவனின் கிருபையே, மாபெரும் கிருபையே, எங்கள் தேவனின் கிருபையே. கிருபையே எல்லாரும் கிருபையே, தேவன் கிருபையே, தேவன் கிருபையாக கிருபையே, தேவன் கிருபையே, தேவன் கிருபையே. மறுபடியும் சேர்ந்து பாடுவோம். கிருபையே, தேவன் கிருபையே, தேவன் கிருபையே, தேவன் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாவதும் தேவன் கிருபையே. நான் உயிருடன் வாழ்வது சுகமுடன் இருப்பது கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாவதும் தேவன் கிருபையே. நான் உயிருடன் வாழ்வும் சுகமுடனே இருப்பது கிருபையே. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தை திறந்து அவருடைய கிருபைகளை நாம் எண்ணி பாடினோமே. நாம் நிறுவனமாகாமல் இருப்பது அவருடைய சுத்த கிருபை என்பதை உணர்ந்து பார்த்தோமே. உள்ளத்தின் ஆழத்தை திறந்து அவரை மனதார ஸ்தோத்திரிக்கும்படியாய் இந்த காலவேளையிலே ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாரும் இருக்கிற இடத்திலே முழங்கால் படியிட்டு அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் என்று சொல்லி முழு உள்ளத்தோடு கூட முழு வெள்ளத்தோடு கூட ஆண்டவரே உம்மை ஆராதனை செய்வேன் என்று சொல்லி இந்த கால வேளையிலே ஆண்டவன் நமக்கு தந்திருக்கிற இந்த வாய்ப்பை எண்ணி பார்த்து அவரை அதிகமாய் அன்பு கூறுவோமா? அவரை அதிகமாய் நேசிக்கும்படியாக தேவன் நம்மை அதிகமாய் அழைக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உணர்ந்து அவரை நேசித்து அவரை பாடுவோமா? அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் என்று சொல்லி எங்களோடு கூட இணைந்து இந்த கால வேளையிலே அவரை ஸ்தோத்திரித்து பாடும்படியாய் அவரை மகிமைப்படுத்தும்படியாய் உங்களை அன்பாய் அழைக்கின்றேன்.
சேர்ந்து பாடுவோமே. இருக்கிற இடத்திலே கரங்களை தட்டி உற்சாகமாய் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய். எல்லா கரங்களை தட்டி பாடுவோமா? ஆண்டவரை அதிகமாய் அன்பு கூறுவேன், உம்மை அதிகமாய் நேசிப்பேன், உம்மை அதிகமாய் ஆராதனை செய்வேன் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்துக்கு அவரை துதித்து பாடி மகிழ்வாயா. இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு ஆராதனை 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 கரங்களை உயர்த்தி ஐயா ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே, எபினேசரே, இதுவரை உதவி செய்தவரே உமக்கு கொடானுபடி ஸ்தோத்திரம், உமக்கு ஆராதனை என்று சொல்லி இதுவரை உதவி செய்த அந்த தேவாதி தேவனுக்கு மனதார அவரை ஸ்தோத்திரிப்போமா, அவரை துதித்து பாடி மகிழ்வோமா? எல்லா காரணங்களை பற்றி உற்சாகமாய். எபினேசரே, எபினேசரே, இதுவரை உதவினவரே, உதவினீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. ஐயா, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு கூட முழுவதோடு அன்பு கூறுவேன். கரங்களை உயர்த்தி ஆராதனை 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 அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோகி, எல்ரோகி, என்னை கண்டீரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோமா? இந்த நெருக்கமான காலங்களிலும் ஆண்டவர் நம்மை கண்ணோக்கி பார்த்து நமக்கு உதவி செய்தாரே, அவரை உள்ளத்தின் ஆழத்தை தந்து முழு உள்ளத்தோடு கூட முழு வெள்ளத்தோடு கூட ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி உமக்கு ஆராதனை என்று சொல்லி உம்மை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லி துதியும் கனவும் மகிமையும் அவருக்கே செலுத்துவோமா? எல்லோரி, எல்லோரி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று
அவரை மனதார முழு உள்ளத்தோடு கூட ஆண்டவரே முழு பலத்தோடு கூட உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி இந்த கால வேளையில இருக்கிற இடத்துல ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போமா. அவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து பார்த்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை கனிமணி போல பாதுகாத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை கரவெடுத்து நடத்தினவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களுடைய பாவங்களை போக்கினவரே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய சேவைகளை சந்தித்து வருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நெருக்கமான காலங்களில் ஆண்டவரே நாங்கள் கடந்து போகிற பாதையெல்லாம் ஆண்டவரே எங்களை கரவெடுத்து நடத்தி ஆண்டவரே எங்களுக்கு துணையாய் வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. வியாதியில் இருந்து எங்களை பாதுகாத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் இருக்கிற இடத்துல அவரை ஸ்தோத்தரிப்போமா. அவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து அவரை ஸ்தோத்தரிப்போமா. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமைக்கு பார்த்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவரும் சேரக்கூடாத வழியிலே வாசம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் இருக்கிற இடத்துல தேவன் செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து பார். ஒரு 2 நிமிடம் கண்களை மூடி ஆண்டவருடைய வாழ்வில் எத்தனையோ நன்மைகளை செய்தாரே அந்த செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து பார்த்து அதை மறவாதபடிக்கு அவரை நினைத்து அவரை ஸ்தோத்தரிப்போமா. சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிற அந்த வார்த்தைகளை கவனிங்கள். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்ன பிரகாரமாய் எப்பொழுதும் அவரை துதித்து அவரை போற்றி மகிழ்வோமா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு இந்த கால வேளையில் கடந்து வந்திருக்கிற நீங்கள் எல்லாம் நீ சொன்னால் போதும் ஆண்டவரே நான் செய்வேன். நீ காட்டும் வழியிலே ஆண்டவரே இனி நான் நடப்பேன் அப்பா. உம்முடைய பாதத்தை ஆண்டவரே பிடித்து ஆண்டவரே நீ வாழ்வேன் ஆண்டவரே என் அன்பு தெய்வமாகிய இயேசுவே என்று சொல்லி இந்த கால வேளையிலே நம்மை அர்ப்பணித்து ஆண்டவரே சமூகத்திலே துதித்த நீங்களும் நானும் அவரை ஸ்தோத்திரித்து பாடுவோமா. போதும் செய்வேன் நீ காட்டும் வழியில் உம்முடைய பாதம் ஒன்றே பிடிப்பேன் அப்பா. என் அன்பு இயேசுவே நீ சொன்னால் போதும் செய்வேன் நீ காட்டும் வழியில் நடப்பேன் உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. எல்லா கரங்களை உயர்த்தி ஆராதனை இயேசுவுக்கே கடலின் மீது நடந்துட்டு உம்முடைய அற்புத பாதங்கள் எனக்கு முன்பதே ஆண்டவரே சொல்வதனாலே எனக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை என்று சொல்லி உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாடுவோமா. காற்றையும் கடலையும் அதற்றின இந்த அற்புதமான வார்த்தைகள்
நிற்பதால் எனக்கு இது கவலை. ஆராதனை இயேசுவுக்கே. எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பாருங்க. ஆராதனை இயேசுவுக்கே. எல்லா இரண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. பாதையெல்லாம் ஒருவேளை கடந்த காலங்கள் நமக்கு அந்தகாரமாய் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட என் ஆண்டவர் இயேசு உண்டு, பயமே இல்லை என்று சொல்லி பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சோர்ந்து கொண்டாலும் பாதுகாக்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்து இந்த காலவெளியிலே ஆராதனை இயேசுவுக்கே என்று சொல்லி கரத்தை உயர்த்தி அவரை துதித்து பாடி மகிழ்வோமா? பாதையெல்லாம் அந்த நாளும் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்டேன் இயேசுவுண்டு. பாதை காட்ட நேசருண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தர் இயேசு உண்டு. காக்க கர்த்தருண்டு, பயமே இல்லையே. எல்லா கரங்களை உயர்த்தி ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. கரங்களை உயர்த்தி ஆராதனை இயேசுவுக்கே. ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நெருக்கத்துடன் உம்மை அழைத்தேன் ஆண்டவரே, நெருங்கி எனக்கு உதவிகள் அளித்தீரே. திசை கெட்டெங்கும் அலையில்லாதபடி தீவிரம் வந்தனை ஆண்டவரே தாங்குகிறவரே, உம்முடைய பாதம் ஆண்டவரே பணிந்தேன். இந்நாளும் துதியே உம்மை அன்றி ஆண்டவரே யாரை பாடுவேன், நீ செய்த நன்மைகளை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துவேன் என்று சொல்லி உணர்ந்து இந்த காலவேளையிலே அவரை துதித்து பாடி மகிழ்வோமா? நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்களில் ஆகில்
ஸ்தோத்திரித்த நீங்களும் நாம நம்முடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் தயவாய் ஆண்டவருடைய கரத்துறை முழுவதுமாக ஒப்பு கொடுப்போமா? தான் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்கிறவன் அவருடைய இரக்கத்தை பெறுவான். அவர் இரக்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னார். முழங்கால் படியிட்டு இருக்கிற இடத்திலே ஆண்டவரே என்னை குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் அப்பா. அன்றைக்கு மோசேவை அழைத்த ஆண்டவர் அந்த மகிமையின் மேகம் அவனை நிரப்புவது போல யாரெல்லாம் இன்னைக்கு ஆண்டவரே சமூகத்திலே தங்களை அறிக்கை செய்கிறார்களோ, அறிக்கை செய்கிற உங்களை அதே மகிமையின் மேகம் உங்களை நிரப்புவதற்கு அது ஆயத்தமாக இருக்கிறது. அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குமா? ஒரு மகிமையின் மேகம் அந்த இடத்தை நிரப்புவது போல, ஜனத்தை மூடினது போல இன்றைக்கும் ஆண்டவரே இந்த ஆராதனையிலே பங்கு வருகிற எங்களுடைய மக்களையும் ஆண்டவரே இந்த ஆராதனையிலே பங்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய மேகம் உம்முடைய மகிமை ஆண்டவரை ஆளுகை செய்யட்டும் அப்பா, நிலப்பட்டும் அப்பா. ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த இடத்தம்மா என் ஜனங்கள் எங்கெல்லாம் முழங்கால் படியிட்டு இருக்கிறார்களோ அந்த இடத்தெல்லாம் முடிட்டு பாப்பா. எல்லாரும் வாஞ்சியோடு கூட இந்த இடத்தை மூடுவே. ஒரு இந்த ஜனங்க இருக்கிற இடத்தை அந்த ஆண்டவரை நிரப்பட்டு பாப்பா. விலகாத வேகம் நீர், முன் செல்லும் வேகம் நீர். விலகாத வேகம் நீர், உன் செல்லுகிற வேகமே செல்லும் வேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, நல்ல ஆவியானவரே, அழிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே. அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, அழிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் வேகம் ஆண்டவரே எங்க ஜனத்தை இடத்தை மூடும். ஆண்டவரே மூடட்டும் அப்பா. ஒரு மகிமையின் வேகம் என் ஜனத்தை மூடுதே. என் பேச்சுல என் மூச்சுல என் சொல்லுல ஆண்டவரே செய்தது ஆண்டவரே நீங்க கலந்து இருக்கிறீங்கப்பா. என் நினைவுகளை நடத்தையில என் உயிரை ஆண்டவரை கலந்து இருக்கிறீங்கப்பா. என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். என்னை குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் தயவாய் மன்னித்து ஆண்டவரே உடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே என்னை நிறைத்து காத்துக்கொள்ளும். நீ ஆசீர்வதியும் என்று சொல்லுவோமா? என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல என் நினைவுல, என் நடத்தையில வாழ்க்கையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல என் நினைவுல, என் நடத்தையில, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உணர்வுல, என் உயிருல, என் உயிரில கலந்திருக்கிறவங்களே, கலந்திருக்கீங்க. எல்லாரும் இந்த கரங்களை உயர்த்தி அன்பின் ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே, இளையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, என்னை ஆண்டவரே ஆளும் அப்பா. அன்பின் ஆவியானவரே, இளையேற பெற்றவரே, என்னை ஆளும் ஆண்டவரே. என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. உன் மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஆண்டவருடைய கரத்துல முழுவதுமாய் ஒப்பு கொடுக்குமா? எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் அன்பின் ஆண்டவரே. இந்த காலவேளையிலே ஆண்டவரே துதித்து பாடி அர்ப்பணித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்களை ஆளுகின்ற அந்த பரிசுத்தமுள்ள தெய்வமாகிய இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்வீராக.
நீர் ஆளுகை செய்வதற்கு எங்களுடைய இதயத்தை ஆண்டவரை திறக்கிறோம் அப்பா. நீர் உள்ளே வந்து வாசம் பண்ணுவப்பா. எங்களை மன்னியும் ஆண்டவரே. எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரை நீக்கும் அப்பா. உம்முடைய கல்வாரி சிலுவையினாலே கழுவும் ஆண்டவரே. நீ அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு உடைய கிருபை தங்கி இருப்பதாக தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளும், பலப்படுத்தும். உடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஆண்டவரே எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. உடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். சமாதானத்தின் தேவன் உடைய பிள்ளைகளுடைய இருதயங்களிலே அந்த சமாதானத்தை தந்தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகமே பிரமாகிய இயேசுவின் வழியாய் தாழ்மையோடு கூட வென்று செய்கிற வந்ததிலிருந்து ஆண்டவரே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்பதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் நானும் ஆண்டவருடைய கரத்திலே முழுவதுமாய் நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக, ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்திலே நம்மை அர்ப்பணிக்கும் வண்ணமாக ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல திருப்தி அடைகிறேன், தினமும் துதிக்கிறேன் என்கிற பாடலை ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பதாக ஜெபநிலையிலே இருந்த வண்ணமாகவே நம்மை அர்ப்பணித்து நாம் பாடுவோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் ஆயத்தப்படுவோம். களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன், தினமும் துதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன். மேலானது உம்முடைய பேரன்பு, அது உயர்ந்தும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும், உயிருள்ள நாடலாம் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பதாக நம்மை அர்ப்பணித்து பாடுவோமா? மேலானது பேரன்பு, உயிரினும் மேலானது. மேலானது பேரன்பு, உயிரினும் மேலானது. உதடுகள் துதிக்கட்டும், உயிருள்ள நாடெல்லாம். உதடுகள் துதிக்கட்டும், உயிருள்ள நாடெல்லாம். உயிருள்ள நாடெல்லாம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளா போற்றி புகழ்கின்றேன்.
கொண்டேன், உன் வலது கரம் தாங்குதையா என்று சொல்லி உணர்ந்து பாடுவோமா? நீதானே என் துணையாளி, உன்னிடத்தில் களி கூறுவேன். நீதானே என் துணையாளி, உன்னிடத்தில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றிக் கொண்டேன், உன் வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றிக் கொண்டேன், உன் வலக்கரம் தாங்குதையா. வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகின்றேன். தினமும் துதிக்கின்றேன். அதிகமாக நேசிக்கிறேன் அன்பு நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்கு நேராய் நாங்கள் ஆண்டவரை காத்திருக்கிறோம். அடியேனை மறைத்து நீர் பேசும் வார்த்தை உம்முடையது ஆண்டவரே. தொடர்ந்து நீங்க பாதுகாத்துக் கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் திருச்சபை நமக்கு ஒரு அழகான ஒரு தலைப்பை நமக்கு தருகிறது. அந்த தலைப்பின் அடிப்படையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த வாரத்திலே திருச்சபை நமக்கு தந்திருக்கிற தலைப்பு என்னவென்றால், கிறிஸ்துவின் சமாதானத்தை பகிர்தல் அல்லது கிறிஸ்துவின் அமைதியை பகிர்தல் என்கிற ஒரு அழகான ஒரு தலைப்பை திருச்சபை நமக்கு தந்திருக்கிறது. ஆகவே ஆண்டவர் தருகின்ற அந்த சமாதானத்தை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் பிரயாசப்படுகின்றேன். கடவுளுடைய வார்த்தைகளை ஜெபத்தோடு கூட கேட்கும்படியாய் உங்களை அன்போடு கூட நான் கேட்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் அசட்டை பண்ண வேண்டாம். கர்த்தருடைய வார்த்தைகளை அற்பமா எண்ண வேண்டாம். ஏன் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தை அது ஜீவன் உள்ளது. கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற பொழுது அந்த கர்த்தருடைய வார்த்தை சோர்ந்து போன நம்முடைய இருதயத்தை அது பலப்படுத்தக்கூடியது. ஆகவே ஜெபத்தோடு கூட கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் உங்களை அன்பாய் நான் அழைக்கின்றேன். கிறிஸ்துவின் சமாதானத்தை பகிர்ந்தல், இல்லை என்று சொன்னால் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்தல். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற ஒரு காரியம், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் தேவைப்படுகிற ஒரு காரியம் ஆண்டவருடைய சமாதானம், ஆண்டவர் தருகின்ற அந்த அமைதி. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சமாதானம், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சமாதானம் என்றால் என்ன? ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகிறது அல்லவா? சமாதானம் என்பது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய மக்களுக்கு தருகின்ற ஒரு ஈவு, ஒரு கிருபை. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கிருபை என்பது இந்த நெருக்கமான காலத்திலே ஒவ்வொரு மக்களுக்கும் அவசியம். இன்றைக்கு அமைதியும் சமாதானத்தையும் இன்றைக்கு நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சமாதானம் என்பது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மக்களுக்கும் தருகின்ற ஒரு ஈவு என்பதை மறந்துவிடக் கூடாது. திருமறையை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது இந்த சமாதானம் என்கிற இந்த வார்த்தைக்கு பலவிதமான பொருட்கள் தரப்பட்டிருக்கிறது. சமாதானம் என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? சமாதானம் என்பது குறைவில்லாத வாழ்வு, முழுமையான அல்லது பூரணமான வாழ்வு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
மன அமைதியை தருவதுதான் இந்த சமாதானம். பிரியமானவர்களே, இந்த சமாதானத்தை தருகிறவர் யார்? இந்த சமாதானத்தை தருகிறவர் யார் என்று சொன்னால் அவர்தான் உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரி சிலுவையை சுமந்து 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்த என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த உலகத்திலே உங்களுக்கு சமாதானத்தையும் அமைதியும் தரக்கூடியவர் யார் என்று சொன்னால் அது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே இந்த சமாதானத்தை பரிபூர்ணமாய் கொடுக்க முடியும். உங்களுடைய ஆஸ்தியோ, உங்களுடைய செல்வங்களோ, உங்களுடைய அந்தஸ்தோ ஒரு நாளும் சமாதானத்தை கொடுக்க முடியாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே உங்களுக்கு அமைதியும் சமாதானத்தையும் தரக்கூடியவர் என் ஆண்டவர் இயேசு மட்டுமே. நீங்க விரும்புகின்ற, நீங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த சமாதானத்தை அவர் ஒருவரால் மாத்திரமே தர முடியும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்விலே பார்க்கிற பொழுது சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை இருள் நிறைந்ததாக இருக்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளிலும் அமைதியாக சமாதானத்தோடு நம்மால் வாழ முடியும். எப்படி என்று சொல்லி கேட்கிறீர்களா? கர்த்தருக்குள் நீங்கள் வாழ ஆரம்பித்தால், கர்த்தருக்குள் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை இருளாய் இருந்தாலும், தவிப்பாய் இருந்தாலும், சஞ்சலமாய் இருந்தாலும், வருத்தமாய் இருந்தாலும், சோர்வுகள் இருந்தாலும், நீங்கள் ஆண்டவருக்குள்ளாய் நிறைத்து வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சமாதானத்தோடு கூட அமைதியாய் வாழ முடியும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை சமாதானமற்று இருக்கிறது என்று சொன்னால் காரணம் என்ன? நீங்கள் கர்த்தருக்குள் வாழாமல் இருப்பீர்கள். நீங்கள் கர்த்தருக்குள் வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாகவே அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் அமைதியும் தருவார். பிலிப்பியர் நாம் வாசிக்கப்பட்ட அந்த நிருப பகுதியிலே 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். எப்பொழுதும் என்கிற வார்த்தை. ஒருவேளை இன்றைக்கு கேட்கலாம், எப்பொழுதும் நாம் சந்தோஷமாய் இருக்க முடியுமா? எல்லா நிலைகளிலும் நாம் சந்தோஷமாய் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலேயும் 9ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளை சிந்தித்துக் கொண்டிருங்கள். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளை செய்யுங்கள். அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய மனதை வாட்டுகின்ற அந்த கவலைகளை மத்தியிலும் நாம் அதை மறந்து சந்தோஷமாய் வாழ முடியுமா? வாழ முடியும். எப்பொழுது நாம் வாழ முடியும் என்று சொன்னால், பிரியமானவர்களே, அங்கே சொல்லுகிற வார்த்தைகளை கவனிங்கள். கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளை நாம் செய்கிற பொழுது, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற அந்த நீதியுள்ள வாழ்க்கையின்படி வாழ்கின்ற பொழுது, சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு அந்த தெய்வீக தேவ சமாதானத்தை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நம்ம கவலைப்படக்கூடாது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் நாம் சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருக்குள்ளே வாழ வேண்டும். நாம் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். அவரை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அப்படி பற்றி பிடித்துக் கொள்கிற பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு அந்த சமாதானத்தையும் அந்த அமைதியும் உங்களுக்கு தருவார். இன்னைக்கு சமாதானத்திற்காக நாம் எங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த கொடிய கொள்ளை நோயின் மத்தியிலே பார்க்கிற பொழுது என்ன செய்வது என்று சொல்லி தவித்துக் கொண்டிருக்கிறோம். இனி என்ன செய்ய போகிறோம்? இப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலே உள்ளமெல்லாம் பதற்றத்தோடு கலங்கி நிற்கின்றோம். மனதிலே சமாதானம் இல்லை, உள்ளத்திலே அமைதி இல்லை, பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சமாதானத்தை தருகிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏனென்று சொன்னால் சங்கீதம் 72:7 வசனத்திலே அழகே சொல்லப்பட்டிருக்கிறது, சந்திரன் உள்ள வரை நீதிமானுக்கு சமாதானம் உண்டு. வேதவசனம் அழகே சொல்லுகிறது, சந்திரன் உள்ள வரை சமாதானம் உண்டு.
விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே பார்க்கிற பொழுது நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் தெரியுமா? வேத வசனம் சொல்கிறது, தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களை ஆள கடவது, இதற்கென்றே அழைக்கப்பட்டீர்கள், தேவனுடைய சமாதானத்தை அவர் உங்களுக்கு கொடுக்கும்படியாக. பிரியமானவர்களே, அவர் உங்களையும் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு உள்ளத்திலே சமாதானம் அற்று அமைதியற்ற நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உள்ளம் கலங்கி கொண்டிருக்கிறதா? இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், சமாதானத்தின் தேவன் உங்களுடைய இருதயங்களை ஆளுவதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் விரக்தி அடைந்த நிலையில இருக்கலாம். ஒருவேளை இந்த வாழ்க்கை இப்படியே தொடருமா என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். என்னுடைய உள்ளத்துல எப்பொழுது சமாதானம் வரும் என்று சொல்லி ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை இந்த நிலை மாறுமா மாறாத என்கிற ஐயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். ஒரு சின்ன உதாரணத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நெருப்பின் மீது நீரை ஊற்றி பாருங்கள், நெருப்பு அணைந்துவிடும். வெளிச்சம் உதிக்கின்ற பொழுது இருளானது மறைந்துவிடும். ஒரு பொருளை சூடாக்கின்ற பொழுது அதனுடைய குளிர்ந்த தன்மை மறைந்துவிடும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரியம் இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை என் தேவனிடத்திலே எடுத்து சொல்லுகிற பொழுது உங்களுடைய கவலை எல்லாம் மறைந்துவிடும். அல்லேலூயா. இன்றைக்கு அதுதான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என் தேவனிடத்திலே உங்களுடைய கவலைகளை நீங்கள் சொல்லுகின்ற பொழுது, உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் திறந்து கொடுக்கிற பொழுது, தேவ சமாதானம் உங்களுடைய உள்ளத்திலே ஆளுகை செய்யும். உங்களுடைய உள்ளத்தை அது நிரப்பும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. தேவ சமாதானம் என்பது என் தேவனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகின்ற ஒரு சமாதானம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லேலூயா. இந்த உலகத்திலே ஆண்டவருடைய பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்கின்ற பொழுது தூதர்கள் சொன்ன வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தார் என்று சொன்னால், அந்த தேவ சமாதானத்தை உங்களுக்கும் எனக்கும் தருவதற்காக. அதற்காகவே பாடுபட்டார், அதற்காகவே அடிக்கப்பட்டார். இன்றைக்கு அந்த சமாதானத்தை கொடுக்கின்ற அந்த பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே வாசித்து பார்க்கிற பொழுது, தன்னுடைய கடைசி வேளையிலே தன்னுடைய சீசர்களை பார்த்தவர் சொன்ன வார்த்தைகளை நான் நினைவுபடுத்துகின்றேன். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். இந்த உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறந்து போயிடக்கூடாது. இந்த உலகம் தருகிற சமாதானம் நிலையற்றது. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற சமாதானமோ அது நிலையானது. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்திலே தருகிற சமாதானம் கொஞ்ச நேரத்திற்கு நீடித்திருக்கும். ஆனால் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற சமாதானமோ நம்முடைய மரணத்திற்கு பிறகும் நித்திய வாழ்விற்கும் அது தொடரும் என்பதில் எவ்விதமான சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட சமாதானத்தை என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருவதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்கிறார், என்னுடைய சமாதானம், அவருக்குள்ளே இருந்த அந்த சமாதானம், அவருக்குள்ளே காணப்பட்ட அந்த அமைதி, அப்படிப்பட்ட வாழ்வை தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் தருவதற்கு இந்த காலங்களிலே அவர் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. பொதுவாகவே சமாதானம் என்று வேதத்திலே பார்க்கிற பொழுது நான் அடிக்கடி சொல்லுகிற விஷயம், 2 வகையான சமாதானம். ஒன்று பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்கிற பொழுது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். தேவ சமாதானம் பிரியமானவர்கள், எல்லா புத்திக்கும் மேலான என்பது வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். எல்லா புத்திக்கும் என்பது நம்முடைய அறிவுக்கும் மேலான ஒன்று. அப்படி என்றால் மனிதனால் புரிந்து கொள்ள முடியாத, மனிதனுடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட, மனிதனாலே உண்டு பண்ண முடியாத சமாதானம் தான் தேவ சமாதானம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுடைய சிந்தனையாலோ உங்களுடைய மனிதனுடைய மனதாலே புரிந்து கொள்ள முடியாத அந்த தெய்வீக சமாதானத்தை தருகிறவர் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அதுதான் தேவ சமாதானம். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ சமாதானம் என்று சொல்வது மாத்திரமல்ல, தேவனோடு கூட சமாதானம். இரண்டாவது தேவனோடு கூட சமாதானம். அது என்ன? எனக்காக மரித்தார், அதன் மூலம் எனக்கு கிடைத்தது பாவ மன்னிப்பின் நிச்சயம். அதை பெற்ற பொழுது நமக்கு கிடைக்கிற ஒரு சமாதானம் தான் தேவனோடு கூட சமாதானம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவு, அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம்,
அதை நாம் பெற்றுக் கொள்கிற பொழுது தேவன் நமக்கு தருகிற ஒரு சமாதானம். அந்த சமாதானத்தையும் இந்த கால வேளையில நீங்கள் கேட்பீர்கள் என்று சொன்னால் அதை கொடுப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற கடவுளுடைய வார்த்தை அதுதான். கிறிஸ்துவுடைய சமாதானத்தை அல்லது அமைதியை நாம் பகுதல், கிறிஸ்துவுடைய சமாதானத்தை அல்லது அமைதியை நாம் பெற வேண்டும் என்றால் எப்படி பெற முடியும்? எதன் வழியாய் பெற முடியும்? அதைத்தான் இன்றைக்கு 3 காரியங்கள் மூலமாய் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நான் பிரயாசப்படுகிறேன். முதலாவதாக வாசிக்கப்பட்ட முதல் வேத பகுதி மீகா 4ஆம் அதிகாரம் 1 சில வசனங்கள் அடங்கிய வார்த்தைகள். பிரியமானவர்களே, முதலாவதாக கிறிஸ்துவுடைய சமாதானத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் எப்படி பெற முடியும்? முதலாவதாக பார்க்கிற பொழுது இறை வார்த்தை இல்லை என்று சொன்னால் இறை ஆளுகை மூலமாக, அல்லேலூயா, இறை வார்த்தை மூலமாக. எப்படி நான் சமாதானத்தை பெற முடியும்? ஆண்டவருடைய வார்த்தையின் வழியாகத்தான். வேத வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் மீகா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோப்பின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம், வாருங்கள். அவர் தம்முடைய வழிகளை போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனில் இருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். கடைசி நாளிலே ஆண்டவருடைய ஆளுகை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் எங்கே ஆளுகிறாரோ, ஆண்டவருடைய வார்த்தை எங்கே வெளிப்படுகிறதோ அங்கே தேவ சமாதானம் கண்டிப்பாக இருக்கும். அல்லேலூயா. அதுதான் மீகா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. சீயோனிலிருந்து வேதம் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம் வெளிப்படும். அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இதை சொல்லிற்று, கர்த்தருடைய வாழ்க்கை சொல்லிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் தேவனுடைய சமாதானத்தை எதன் மூலமாய் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால் முதலாவதாக கடவுளுடைய வார்த்தையின் மூலமாக. கடவுளுடைய வார்த்தையும் கடவுளுடைய ஆளுகையும் எங்கே இருக்கிறதோ அந்த இடத்திலே தேவ சமாதானம் நிச்சயமாக இருக்கும். அப்படி என்று சொன்னால் கடவுளுடைய ஆளுகை இருக்கிற இடத்திலே சமாதானம் இருக்கும். ஒருவேளை இன்றைக்கு நாம் இருக்கிற இடத்திலே, நம்முடைய குடும்பத்திலே, நாம் ஆளுகின்ற நம்முடைய சமுதாயத்திலே, நம்முடைய திருச்சபையிலே தேவனுடைய ஆளுகைக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவனுடைய ஆளுகைக்கு நாம் ஒப்பு கொடுக்கிறோமா, மனிதனுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோமா? இதை ஆராய்ந்து பார்க்க தேவன் அழைக்கின்றார். இன்னைக்கு அநேக வேளைகளிலே தேவன் நம்மை ஆளுவதில்லையே, தேவனுடைய ஆளுகைக்கு நம்மை ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறோமே. எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலை! தேவனுடைய ஆளுகை இருக்கிற இடத்திலே தேவ சமாதானம் வெளிப்படும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் முதலாவது சொல்லுகிற வார்த்தை அதுதான். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கிற பொழுது கடைசி நாள், அந்த இறுதி நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா என்பது எதை குறிக்கிறது? ஆண்டவரை தலைவராக கொண்டுகிற நடக்கிற இடத்திலே அவர் ஆட்சி செய்கின்ற பொழுது அந்த ஆட்சி செய்கிற இடத்திலே சமாதானமும் அமைதி உண்டாயிருக்கும் என்று மீகா புத்தகத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை தலைவராக கொண்டு எந்த குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ அந்த குடும்பத்திலே ஆண்டவர் இருப்பார் என்று சொன்னால் தேவ சமாதானம், தேவனுடைய அமைதி உடைய குடும்பங்களிலே இருக்கும். அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் இறைவனுடைய வார்த்தைக்கும் இறை ஆளுகைக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது, உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கின்ற பொழுது உங்களுடைய உள்ளங்களிலே, உங்களுடைய இல்லங்களிலே அந்த அமைதியும் சமாதானமும் எங்கும் காணப்படும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உலக ஆளுகைக்கு அல்ல, என் ஆண்டவர் இயேசு உங்களை ஆளுகை செய்வதற்கு, கடவுளுடைய வார்த்தை வெளிப்படுவதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். நீங்கள் அர்ப்பணிக்கின்ற பொழுது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, ஏங்கிக் கொண்டிருக்கிற அந்த சமாதானத்தையும் அந்த அமைதியான வாழ்வையும் என் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அப்படி என்று சொன்னால் முதலாவதாக இறை ஆளுகை அல்லது இறை வார்த்தை இருக்கிற இடத்திலே தேவ சமாதானம் உங்களுடைய வாழ்விலே காணப்படும். இன்றைக்கு சமாதானத்தை எதிர்பார்த்து ஏங்கி தவிக்கிறீர்கள் அல்லவா? ஐயோ, உள்ளத்திலே சமாதானம் இல்லையே, கவலையோடு கூட கண்ணீரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே. இன்றைக்கு இந்த தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் நானும், ஆண்டவரே என்னை ஆளுகை செய்யும், அந்த இறை ஆளுகைக்கு என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன், உங்களுடைய வார்த்தையின் வழியாக அந்த சமாதானத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகின்ற பொழுது அந்த தேவ சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். முதலாவதாக இறை ஆளுகைக்கும் கடவுளுடைய வார்த்தையின் வழியாக உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது வாசிக்கப்பட்ட அந்த நிருப பகுதியிலே
பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்திலே ஒரு கலக்கம், உங்களுடைய உள்ளமெல்லாம் கண்ணீர். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நடுங்கிக் கொண்டிருக்கிறோம், பயந்து கொண்டிருக்கிறோம், என்ன செய்வது என்று சொல்லி திகைத்துக் கொண்டிருக்கிறோம். குடும்பங்களிலே சமாதானமற்ற நிலை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சமாதானத்தை கிறிஸ்து நமக்கு அருளுகிறார். எதன் மூலமாய் நமக்கு அருளுகிறார் தெரியுமா? அந்த சமாதானத்தை பெற்றுக் கொள்வதற்கு இரண்டாவது வழி என்ன தெரியுமா? இறை வேண்டுதல். முதலாவது இறை ஆளுகை, இறை வார்த்தை என்று சொன்னேன் அல்லவா? இரண்டாவதாக இறை வேண்டுதல், ஜெபம். பிரியமானவர்களே, வேத வசனம் அழகாய் சொல்கிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒன்றை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு எல்லாவற்றையும் குறித்து. அப்பொழுது எப்பொழுது ஒரு கேள்வி கேளுங்க. 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்கிற பொழுது, அப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலான எப்பொழுது என்று சொன்னால், நீங்கள் ஒன்றை குறித்து கவலைப்படாதபடிக்கு தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னார். உங்களுடைய இருதயங்களிலே அந்த தேவ சமாதானத்தை தேவன் உங்களுக்கு அருள்வதற்கு அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற வார்த்தைகளை கவலைப்படு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிற வார்த்தைகளை கவனிங்களேன். ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அப்படியே ஒரு கேள்வி, எப்படி நான் கவலைப்படாமல் இருக்க முடியும்? ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறதே, நான் எப்படி கவலைப்பட முடியும்? ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். நீங்க நினைக்கிறோம் ஒவ்வொரு நாள் கவலை, ஒவ்வொரு நாள் வேதனை, உள்ளத்திலே அமைதியற்ற நிலை, பிள்ளைகளை குறித்து எண்ணுகின்ற பொழுது உள்ளத்திலே கலக்கம். உங்களுடைய தேவனுடைய பிள்ளைகளை எதிர்காலத்தை நினைத்து வேதனை. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்ப நான் என்ன செய்ய வேண்டும்? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமாக சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறபடினாலே உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நீங்கள் கவலைப்படுவதை விட்டுவிட்டு உங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். அதை எப்படி வைக்க முடியும் என்று சொன்னால், ஜெபத்தின் வழியாக. பிரியமானவர்களே, கவலைகளை நீக்குகின்ற மருந்து எது தெரியுமா? இன்றைக்கு மருந்துகள் கண்டுபிடிக்கப்படலாம். ஒருவேளை நோய்களை குணமாக்குவதற்கு எத்தனை மருந்துகளை கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கலாம். புதிய புதிய நோய்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆனால் உங்களுடைய கவலைகளை மாற்றுகிற அருமருந்து எது என்று சொன்னால் அதுதான் ஜெபம். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கவலைப்படுவதற்கு பதிலாக ஜெபித்து பாருங்கள். கவலைப்படுவதற்கு முன்பதாக உங்களுடைய முழங்கால்களை முடக்கி நீங்கள் ஜெபியுங்கள். வேதவசனம் அழகாய் சொல்கிறது, ஒன்றை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தோடு கூட தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்துகிற பொழுது தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களை ஆளும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிங்க. ஜெபம் அவ்வளவு வல்லமை நிறைந்தது. இன்றைக்கு கவலைப்படுகிறோம், ஜெபிப்பதில்லை. நீங்கள் ஜெபித்தால் கவலைப்பட மாட்டீர்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது இறை வேண்டுதல் வழியாக சமாதானத்தை என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தருவார். மூன்றாவதாக பார்க்கிற பொழுது நற்செய்தி பகுதியை நாம் வாசித்த அந்த நற்செய்தி பகுதியை நாம் பார்க்கின்ற பொழுது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நற்செய்தி பகுதி லூக்கா 24ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து நாம் வாசித்து பார்க்கிற பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் அப்படியே உயிர்த்தெழுந்த பின்பு நடந்து போகின்ற பொழுது அவர் பேசிக்கொண்டே போகிறார். வழியிலே நடந்தவைகளையும் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். இவர்களை குறித்து அவர் பேசிக் கொண்டிருக்கையில் 36வது வசனம் லூக்கா 24:36 இவைகளை குறித்து அவர் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். வைத்திருந்த பின்பு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். உங்களுக்கு சமாதானம். அப்படி என்று சொன்னால் இங்கே நான் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், மூன்றாவது காரியம், இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட நம்மோடு கூட இருக்கிற பொழுது சமாதானம். நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சமாதானம் எப்பொழுது நமக்கு கிடைக்கும் தெரியுமா? ஆண்டவருடைய ஆளுகைக்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிற பொழுது, இறை வேண்டலின் வழியாக. மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிற பொழுது, நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற பொழுது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த இல்லத்துல இயேசு இல்லையோ அந்த இடத்துல சமாதானம் இருக்காது. இன்றைக்கு இயேசு இல்லாத இடத்துல எப்படி சமாதானத்தை எதிர்பார்க்க முடியும்? இன்றைக்கு உலகத்தினுடைய ஆசை பொருள்கள் மீது எண்ணங்கள் இருக்கின்ற பொழுது எப்படி சமாதானத்தை பெற முடியும்? சமாதானத்தை தருகிறவரின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து.
ஆகவேதான் அவரை குறித்து சொல்லுகிறது வேத வசனம், அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானம் பிறக்கும். என் ஆண்டவர் சமாதானத்தை அருளுகின்ற அரசர் பிரபு என்பதை மறந்து விடாதீர்கள். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிற பொழுதுதான் சமாதானம். இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, பாட்டு பாடுகிறோம் அல்லவா? இயேசு வந்த வீட்டிலே சமாதானம் என்று சொல்லுகிறோமே அல்லவா? இயேசு உங்கள் வீட்டிலே இருக்கிறாரா? இயேசு உங்கள் வீட்டிலே இருக்கிற பொழுதுதான் உங்களுக்கு சமாதானம். இயேசு எந்த வீட்டிலே இருக்கிறாரோ அந்த வீட்டில் தான் சமாதானம் உண்டு. லாசரு மரிக்கிற பொழுது கூட அவர்கள் சொல்லிய வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்திருந்தால் என் சகோதரன் பிழைத்திருப்பானே. இப்பொழுது நாங்கள் அழுது கொண்டிருக்கிறோமே, புலம்பிக் கொண்டிருக்கிறோமே, அமைதியற்று இருக்கிறோமே. காரணம் என்ன? இயேசு இல்லை. இயேசு இல்லாத இடத்திலே சமாதானம் இல்லை. இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. உங்களுடைய உள்ளத்திலே, உங்களுடைய இல்லத்திலே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலே உங்களுக்கு சமாதானம் வேண்டும் என்று சொன்னால் இயேசு உங்களோடு கூட இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 3 காரியத்தை சொல்லியிருக்கிறேன். இறை ஆளுகைக்கு ஒப்புதல் கொடுக்கிற பொழுது சமாதானம், இறை வேண்டலின் வழியாக சமாதானம், 3ஆவதாக இயேசு கிறிஸ்து இருக்கிற பொழுது சமாதானம், 4ஆவதாக பார்க்கிற பொழுது அதே பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறேன், கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாய் இருக்க யோதியாளுக்கும் சிந்திகையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். இங்கே 2 பேருடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. யார் இவர்கள்? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இவர்களுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், புத்தி சொல்லுகிறேன். இவர்கள் யார்? இந்த யோதியா, சிந்திகையால் யார்? 2 விசுவாசிகள், ஊழியம் செய்கிறவர்கள், நல்ல விசுவாசி. ஜீவ புஸ்தகத்திலே இவருடைய பெயர்கள் இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். நல்லதுதான். ஆனால் இவர்களுக்குள்ள என்ன? கருத்து வேறுபாடு, சரியான உறவு இல்லை, சரியான ஐக்கியம் இல்லை. அதாக கவனித்துக்க பாருங்கள் பிரியமானவர்களே. எந்த இடத்துல கருத்து வேறுபாடுகள், சரியான உறவு இல்லையோ, ஐக்கியம் இல்லையோ, அந்த இடத்துல என்ன இருக்காதுங்க? சமாதானம் இருக்காது. இன்னைக்கு அநேக குடும்பங்களிலே, அநேக திருச்சபையிலே இந்த சமாதானம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஊழியம் செய்கிறோம், ஜீவ புஸ்தகத்தில் என்னுடைய பெயர் இருக்கிறது என்கிற நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்லதுதான். ஆனால் சரியான உறவு, ஐக்கியம், ஒருமனப்பாடு இருக்கிறதா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சமாதானம் எப்பொழுது வரும் என்று சொன்னால் 5ஆம் வசனத்திலே பார்க்கிற பொழுது, உங்கள் சார்ந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இவருடைய சார்ந்த குணத்தை குறித்து பேசுகிறார். பிரியமானவர்களே, ஊழியம் செய்யலாம், நல்ல விசுவாசியா இருக்கலாம், ஜீவ புஸ்தகத்திலே பெயர் இருக்கலாம், ஆனால் ஐக்கியம், உறவு இல்லை என்று சொன்னால், சார்ந்த குணம் இல்லை என்று சொன்னால் எப்படி நம்முடைய உள்ளத்திலே சமாதானம் இருக்கும்? தேவனுடைய பிள்ளைகளே, 4வது என்ன தெரியுமா? சமாதானம் எப்பொழுது கிடைக்கும் தெரியுமா? இணைந்து வாழ்வதன் மூலமாக. இணைந்து வாழுகின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்விலே சமாதானம் இருக்கும். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற தேவனுடைய ஜனமே, 4 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து இருக்கிறேன். தேவனுடைய கிறிஸ்துவுடைய சமாதானத்தை, அமைதியை பகிர வேண்டும். இந்த கிறிஸ்துவுடைய சமாதானம் எப்பொழுது கிடைக்கும் என்று சொன்னால், அந்த இறைவனுடைய ஆளுகைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிற பொழுது. 2வது, இறை வேண்டலின் வழியாக நான் ஜெபிக்கிற பொழுது அந்த தேவ சமாதானம் என்னுடைய இருதயங்களை ஆளும். 3ஆவதாக பார்க்கின்ற பொழுது வேத வசனம் ஆதாய் சொல்கிறது, இயேசு நம்மோடு கூட, உங்களோடு கூட இருக்கின்ற பொழுது. 4ஆவதாக இணைந்து வாழ்கின்ற பொழுது தேவனுடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே சமாதானம் ஏன் இல்லை, எதற்கு இல்லை என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு தெளிவாய் உணர்த்துகிறது அல்லவா? நிறைவாக நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இது எப்படி நாம் சொல்ல முடியும்? இந்த வார்த்தைகளை நான் 3 விதமாய் நான் சொல்ல விரும்புகின்றேன். நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால், கிறிஸ்தவ வாழ்வு நாம் 3 வாழ்க்கையாக பிரித்துக் கொள்ளுங்கள். இதை கிறிஸ்தவ வாழ்வு, 2வது நம்முடைய குடும்பம், 3வது திருச்சபை. இப்படி 3 வகையாக நீங்கள் பிரித்துக் கொண்டால் இந்த சமாதானத்தை எளிதாய் புரிந்து கொள்ள நமக்கு உதவியாக இருக்கும். முதலாவதாக, கிறிஸ்தவ வாழ்விலே எனக்கு சமாதானம் வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நான் இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், நான் இறை வேண்டல் செய்ய வேண்டும். கடவுளுடைய வார்த்தைகளும் ஜெபமும் தான் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்விலே சமாதானத்தை கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. 2ஆவதாக, குடும்பம் என்று சொன்னால் அந்த குடும்பத்திலே இயேசு வாசம் பண்ணும் பொழுதுதான். குடும்பத்திலே இயேசு இருக்க வேண்டும். இயேசு எந்த குடும்பத்திலே இருக்கிறாரோ அந்த குடும்பத்திலே சமாதானம் உண்டு. திருச்சபையிலே சமாதானம் இணைந்து வாழும் போது, திருச்சபையிலே இணைந்து வாழுகின்ற பொழுதுதான் சமாதானம் உண்டாகும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு திருச்சபையிலே ஏன் சமாதானம் இல்லை?
குடும்பத்துறை ஏன் சமாதானம் இல்லை? கிறிஸ்தவ வாழ்விலே ஏன் சமாதானம் இல்லை? அப்படியே திருப்பி பாருங்கள், திருச்சபை வாழ்விலே ஏன் சமாதானம் இல்லை? இணைந்து வாழ்வது இல்லை, ஐக்கியம் இல்லை, உறவு இல்லை. குடும்பத்துறை ஏன் சமாதானம் இல்லை? இயேசு இல்லை, அங்கே இயேசுவுக்கு முக்கியத்துவம் இல்லை, ஆகவே சமாதானம் இல்லை. கிறிஸ்தவ வாழ்விலே, தனிப்பட்ட வாழ்விலே ஏன் சமாதானம் இல்லை? கடவுளுடைய வார்த்தை வாசிப்பதில்லை, ஜெபிப்பதில்லை. கடவுளுடைய வார்த்தையை மறந்தேன், ஜெபத்தை மறந்தேன். தேவன் நம்மை மறந்து விட்டார். ஆகவே நான் சமாதானமற்ற நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கடவுளுடைய வார்த்தைகளை கேட்கிற நீங்களும் நானும் அந்த தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இறை ஆளுகைக்கு ஒப்புக் கொடுங்கள். இறை வேண்டலின் வழியாக ஆண்டவருடைய கருத்திலே உங்களுடைய எல்லா காரியங்களையும் தெரியப்படுத்துங்கள். இயேசுவோடு கூட வாழ்வதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இணைந்து வாழ நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் கற்றுக்கொள்கின்ற பொழுது நிச்சயமாகவே தேவனுடைய சமாதானம் உங்களுடைய இருதயங்களை ஆளுகை செய்து உங்களுடைய உள்ளத்திலே காணப்படுகிற கலக்கங்களை நீக்கி அந்த தெய்வீக சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தந்து வழிநடத்துவாராக. தேவன் தாமே இந்த திருவசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, தேவன் அருளுகின்ற அந்த சமாதானத்தை இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொண்டோம். அந்த சமாதானத்தை ஆண்டவரை மற்றவர்களுக்கு நாங்கள் பகிர்ந்தளிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நான் தருவேன் என்று சொல்கிறேன். என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொல்கிறேன். இன்றைக்கு அவளோடு கூட வாஞ்சியோடு கூட ஆண்டவரே காத்துக் கொண்டிருக்கிற என்னுடைய மக்களுக்கு அந்த தெய்வீக சமாதானத்தை, உம்முடைய சமாதானத்தை நீங்க தந்து ஆசீர்வதிங்கப்பா. இந்த வார்த்தை உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளும், பலப்படுத்தும், நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு நீர் அந்த சமாதானத்தை உடைய பிள்ளைகளுக்கு தந்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே ஒளியேற்ற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் அருமையற்ற மேற்பரமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்ட நாம் நம்முடைய கீர்த்தனை பாடல் புத்தகத்திலே 296வது பாடல் சரணம் நம்பினேன் இயேசு நாதா என்கிற பாடலை நாம் பாடுவோம். இருக்கிற இடத்திலே உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் படைக்கும்படியாக உங்களை அன்பாய் அழைக்கின்றேன். கீர்த்தனை பாடல் புத்தகத்திலே 296வது பாடல். சரணம் நம்பினேன் இயேசு நாதா, சரணம் நம்பினேன் இயேசு நாதா, இது தருணம் தருணம் உந்தன் கருணை கூறேயா, சரணம் நம்பினேன் இயேசு நாதா. நின்னருளால் இங்கே
படைத்த அந்த காணிக்கைகளை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அதை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் ஆண்டவர் சந்தியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமென். நிறைவு பாடலாக நம்முடைய பாமாலை பாடல் புத்தகத்திலே 376வது பாடல், பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண நண்பர் தான் உண்டே என்கிற பாடலை முதல் 2 சரணங்களை மாத்திரம் நாம் பாடுவோம். நிறைவு பாடலாக பாமாலை பாடல் புத்தகத்திலே 376வது பாடல். சஞ்சலத்தை நீக்க பிராண நண்பர் தானுண்டே. பாவம் தீர்த்து போக மீட்பர் பாதம் தஞ்சமே. சால துக்க துன்பத்தாலே நெஞ்சம் நொந்து சோருங்கா. துன்பம் இன்பமாக மாறும் ஊக்கமான ஜெபத்தால். கஷ்டம் உண்டானாலும் இயேசுவண்டை சேருவோம். மோசநாசம் நேரிட்டாலும் ஜெபதூபம் காட்டுவோம். நீக்குவாரே நெஞ்சின் நோவை, பலவீனம் தாங்குவார். நீக்குவாரே மனச்சோர்வை, தீய குணம் மாற்றுவார். ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களாலே. ஆமென். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோடு கூட சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாகவே ஆண்டவர் நம்முடைய நெருக்கமான சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றி உங்களுடைய தேவைகளை சந்தித்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் அவர் தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆலயத்திலிருந்து உங்களுடைய மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய இடத்தில் எப்பொழுதும் தங்கி இருப்பதாக. God bless you.